தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நேர்ல நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் விவகாரம், அதுல நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருந்தாரு. அதை எதிர்த்து அரசும் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்க்கும்போது 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல GR சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்க கூடாது, அதுக்கு தடை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அவர் பிறப்பித்த உத்தரவுகளுக்கும் தடை அப்படிங்கிற விஷயத்தையும் செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த வழக்குல என்ன விஷயங்கள் நடந்துச்சு தோழர்? இப்போ பார்க்கும்போது இந்த தடை உத்தரவு அப்படிங்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளில் விதிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடையா, இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த தீப விவகாரத்தில் என்னென்னலாம் உத்தரவு கொடுத்திருக்காரோ அதுக்கெல்லாம் தடையா? அதாவது இத முதல் கட்டமா நம்ம பாக்குறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த அடிப்படையான வழக்கு இருக்கு இல்லையா, தீபம் ஏத்தணும் கார்த்திகை அன்னைக்குன்னு ஒரு வழக்கு கொடுத்தாருல்ல, அதுக்கான தீர்ப்புக்கு இது தடை இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு உயர் நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுல மேல்முறையீடு செய்தது. அதில் GR சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு உறுதி செய்யப்பட்டது. அப்ப அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு. கடைசியா பிப்ரவரியில தான் அதுக்கு விசாரணை வந்தது. பிப்ரவரிக்கு பிறகு அது விசாரிக்கப்படவில்லை. வழக்கு அப்படியே இருக்குது. அதனால இப்போ உடனடியா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய உத்தரவை ஏன் பின்பற்றவில்லை அப்படின்னு சொல்லி இவர் தானாக முன் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கிறார். அதுதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது 2ஆம் நாள், அதாவது கார்த்திகை தீபத்துக்கு 2ஆம் நாளே அந்த வழக்கை கையில் எடுத்தார். கையில் எடுத்து அப்போது மேல்முறையீடு செய்திருக்கிறோம், அதனால நாங்க பண்ணல அப்படின்னாரு. அப்ப மேல்முறையீட்டில் என்னுடைய உத்தரவுக்கு தடை விதிக்கப்படாததுனால, இடைக்கால தடை விதிக்காதனால நீங்க ஃபாலோ பண்ணிதான் செஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள்ல இருந்தே இவர் அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து அதை விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வருகிற ஒரு சூழல்ல என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல இன்னொரு இடைக்கால உத்தரவு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் மாவட்ட ஆட்சியர், அதே போல மாநகர காவல்துறை ஆணையாளர், துணை ஆணையாளர், இந்து சமய அறநிலையத்துறையினுடைய துணை ஆணையர், இணை ஆணையர் போன்றவர்கள் மீதெல்லாம் அந்த அவமதிப்பு வழக்கை அவர் தொடர்றாரு. அவங்க நீதிமன்றத்துக்கு வந்தாகணும்னு கட்டாயப்படுத்துறாரு. அவங்கள ரொம்ப ஹியூமிலியேட் பண்றாரு. அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் பயங்கரமா ஹியூமிலியேட் பண்ணி, உங்களை யார் இதை செய்ய வச்சது அப்படின்னு சொல்றாரு. மாவட்ட ஆட்சியர் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் தனி வழக்கா பிரிச்சார். நான் மற்றவங்களை எல்லாம் மன்னிச்சிருவேன், நான் மாவட்ட ஆட்சியர் தான் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சது, என்னுடைய தீர்ப்பை அமல்படுத்த விடாம தான் எழுத்துப்பூர்வமான மன்னிப்பு கோரிய போதும் மற்றவர்கள் மீதான வழக்கை நான் அந்த எழுத்துப்பூர்வ மன்னிப்பை நான் ஏத்துக்குவேன், ஆனா மாவட்ட ஆட்சியரோட ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி அந்த வழக்கை 2ஆ பிரிச்சார். அதாவது மாவட்ட ஆட்சியர் மீது மட்டும் ஒரு தனி வழக்கா இருக்கும், மற்றவர்கள் மீது தனி வழக்கு. இதெல்லாம் என்னன்னா ஒரு எமோஷனல் பிளாக்மெயில். அந்த அரசு அதிகாரிகளை மிரட்டுவதன் காரணமா அவர்கள் மீது அவர்கள் மூலமாக அரசு மீது ஏதாவது அரசுக்கு எதிரான ஒரு வாக்குமூலத்தை அவங்ககிட்ட பெற்றுடலாம். அதாவது நாங்க என்ன பண்றது, எங்களை அரசு தான் அப்படி செய்ய வச்சுச்சு அப்படி என்பது போன்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கணும்னு தான் இவர் அவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ணார் அந்த அரசு அலுவலர். அதற்கு இடையில மறுபடியும் ஒரு தீர்ப்பு என்ன கொடுத்தாரு, அதுல ஒரு இடைக்கால உத்தரவா என்ன சொன்னார்னா, மறுபடியும் தீபம் ஏத்த முடியாது. இந்த உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, இவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதே நேரத்துல அது கார்த்திகை அன்னைக்கு தான் ஏத்தணும், மத்த நாள் ஏத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, மீதி இப்போ அவருக்கு என்னன்னா, இதற்குள் ஒரு நாளாவது தான் தீர்ப்பு அமலாயிரணும் அப்படிங்கிறது அவருடைய இன்டென்ஷன். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அதற்கு பதிலாக 5 பேர் மனுதாரர்கள் உள்ளிட்ட ஒரு 5 பேர் மலை மீது போய் ஒரு வழிபாடு நடத்தணும், அவங்க மலர் தூவி வழிபாடு நடத்துவாங்க அந்த தூண்ல, அதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவையும் அரசு என்ன சொல்றதுன்னா, இது மாதிரி போகும்போது சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி அரசு மேல்முறையீடு செய்தது. அப்போ இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் செய்யப்பட்ட மேல்முறையீட்டுலதான் இப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த உத்தரவு அதுலயுமே முன்கட்டமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 5 பேர் மலைக்கு மீது போய் தீபம் தூணை வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த உத்தரவுக்கு தடை கொடுத்துட்டாங்க 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. ஆனா மறுபடியும் அவர் விசாரணைக்கு எடுக்கிறார் அந்த வழக்கை. அப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் வழக்கு இதுக்கு போயிருக்கும் போது நீங்க எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பதில் சொன்னார்னா, என்னுடைய உத்தரவுக்கு தான் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது, நான் வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லல அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் வழக்கை விசாரிச்சுட்டே இருந்தார். அப்ப மறுபடியும் இது அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுக்கு இது கவனப்படுத்தப்பட்டது. இந்த மாதிரி என்ன சொன்னாலும் அவர் பண்றாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அதே போல தர்கா தரப்பிலிருந்து இன்னொரு வழக்கு, இந்த GR சுவாமிநாதன் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அளித்த
தீர்ப்புக்கு எதிராக அவங்க ஒரு மனு தாக்கல் பண்றாங்க. இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஜி.ஆர். சாமிநாதன் அங்கே ஒரு மாதிரி தீபத்தூணை வச்சு அங்கே போய் தீபம் ஏற்றுறாரு. நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன்னு சொல்லி தீபம் ஏற்றுறாரு. அப்போ இவரிடம் எப்படி தீர்ப்பு ஒரு சார்பு தீர்ப்பா தான் இருக்கும். அதனால இவர் இது தொடர்பான எந்த வழக்குகளையும் இனிமேல் விசாரிக்கிறதுக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு தர்கா தரப்பிலிருந்து ஒரு வழக்கு மேல்முறையீடு தொடுக்கப்படுது. அப்ப இந்த மேல்முறையீட்டு வழக்குகள் எல்லாமே ஏப்ரல் 8ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்படி ஏப்ரல் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரும் பொழுது அந்த வழக்குகளை விசாரித்த 2 நீதிபதிகளான நீதியரசர் சதீஷ்குமார், நீதியரசர் ஜோதிராமன் அடங்கிய அமர்வு கேட்டாங்க. அப்ப அவங்க என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா, இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு. இந்த வழக்கு போய் நீங்க நினைக்கிற மாதிரி அவசர அவசரமா விசாரிக்க முடியாது. அதே போல இது ஒரு சாதாரண பிரச்சனை. இதை நீங்க தான் ஊதி பெருசாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அனைத்து தரப்புக்குமா மொத்தமா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதை நீங்க ஏதோ இந்த பார்ட்டிஸுக்கான ஸ்டேட்மெண்ட்டா நம்ம பார்க்கும்போது தெரியும். ஆனா இது உள்ளார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இது தனி நீதிபதி ஜி.ஆர்.சி நோக்கி சொல்லப்பட்டதாகத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நீதிமன்றத்தை அரசியல் மேடையாக்கியவர் யாருன்னா வழக்கு தொடர்ந்த மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பும் தீர்ப்பளித்த ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் இது அரசியல் மேடையாக்கணும். எதிர்த்தரப்பு இதை எப்போதுமே அரசியல் மேடை ஆக்கல, அரசோ இல்ல வேற யாரோ ஆக்கல. அப்ப அதே போல இந்த சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கியது யார்? காலங்காலமாக தீபத்தூண் இந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்ட இடங்கள் ஏற்றப்படுது. நீங்க புதுசா ஒரு இடத்த சொல்லி அங்கதான் ஏத்தணும்னு சொல்லி ஒரு பிரச்சனையை பூதாகரமாக கிளப்புபவர்கள் யாருன்னா இவங்கதான். அப்போ அவர் அந்த முதலில் இந்த வழக்கு அன்னைக்கு விசாரணைக்கு வந்த போது இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு சொன்ன அந்த கருத்து என்பது தனி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்களை நோக்கி கூறப்பட்ட கருத்தாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அப்போ அடுத்து உடனே கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் வீர கதிரவன் அவர்களும் டி. ரவீந்திரன் அவர்களும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்ட பிறகு ஒரு வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறாரு. இது ஒரு இது கிடையாது, முன்னுதாரணம் கிடையாது. நீங்க ஒரு வழக்குக்கு அவர் வழக்குக்குள்ள சொன்ன உத்தரவுக்கு தடை கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அவர் அந்த தடை விளக்கப்படுற வரைக்கும் அவர் வழக்கை விசாரிக்க கூடாது. ஆனா அவர் வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறார் அப்படின்னு அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதே போல தமிழ்நாடு அரசின் சார்பாக வாதிட்ட மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ அவர்கள் அவர் தன்னுடைய வாதத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கை ஆரம்பம் தொட்டு அரசு சுமூகமாக கையாள விரும்புகிறது. இங்க நாட்டினுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து வந்துவிடக்கூடாது. அதே போல சட்டம் ஒழுங்கு என்பது காப்பாற்றப்பட வேண்டும். அதனால இந்த வழக்கை அரசு அந்த நோக்கத்தில் தான் கொண்டு செல்கிறதே தவிர எங்களுக்கு தனிப்பட்ட எந்த மதத்தின் மீதோ வெறுப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அரசினுடைய நிலைப்பாட்டை நீதியரசர் முன்பாக என்.ஆர். இளங்கோ அவர்கள் எடுத்து வைத்தார். அதே போல இந்த இரு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஜி.ஆர். சாமிநாதனுடைய உத்தரவுக்கு ஒரு தடை கொடுத்தாங்க இல்லையா? இந்த தடையை எதிர்த்து மனுதாரர் ராம ரவிக்குமார் உச்ச நீதிமன்றத்துக்கு போறாரு. அப்ப அந்த வழக்கும் நிலுவையில் இருக்கு. அப்ப அங்க நிலுவையில் அந்த வழக்கு இருக்கு என்பதை கூட அவர் இங்க சொல்லல. ஏதோ தடை பெற்று விட்டதை போல அவர் காட்டுறாரு. அப்ப நீதிமன்றத்தை மனுதாரர் தரப்பு ஏமாற்றுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இன்னொன்னு நீங்க 5 பேர் போய் மனுதாரர் உள்ளிட்ட 5 பேர் போய் மேல போய் பூஜை செய்யணும் அப்படின்னா இது கோவில். இப்போ கோவில் தரப்பு போய் தீபம் ஏத்தலாம், கோவில் தரப்பு போய் வழிபடலாம். ஆனால் தனிப்பட்ட 5 பேர் போய் எப்படி ஒரு கோவில் இடத்துல வழிபட முடியும்? அப்ப நாளைக்கு இன்னொரு 5 பேர் வருவாங்க, நாங்க தான் மலை மேல போகணும். இப்ப யார் ரெப்ரசன்டேட்டிவ்? இப்போ நம்ம இந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம சேனல்லே கூட நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு வழக்குக்கு உங்களுக்கு என்ன அந்த வழக்கை தொடர்வதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கிறது அப்படிங்கிறத கேள்வி. இது ஒண்ணு பொதுநல வழக்கா இருக்கணும். இப்போ பொதுநல வழக்குகளில் சில பிரச்சனைகள் தீர்க்க முடியாது. தனிநபராக இந்த வழக்கை தொடர்வதற்கு ராம ரவிக்குமாருக்கு அந்த இடத்துலதான் தீபம் ஏத்தணும்னு சொல்ற ரைட்ஸ் யார் கொடுத்தா? முருக பக்தர்கள் எண்ணற்றோடு இந்த வழக்கும் சரி, இதுக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகளையும் சரி, நாங்கள் ஒரு முருக பக்தர் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பிரதானப்படுத்தி சொல்றாங்க. அதைத்தான் கேட்கிறோம். கோடிக்கணக்கான முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு டிசம்பர் முதல்ல அந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படல முதல் நாள் கார்த்திகை அன்னைக்கு. அப்ப 2ஆம் நாள் மறுபடியும் இவர் ஒரு இதையே அனுப்புறார். சிஐஎஸ்எஃப் போர்ஸ், ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் போர்ஸோட போய் நீங்க தீபம் ஏத்தலாம்னு அனுப்புறாரு. 144 பிரகடனப்படுத்தப்பட்ட அவங்களால போக முடியல. அப்போ வாசல் நின்று போராடுறாங்க. முதல் நாள் முடியல. 2ஆவது நாள் தமிழ்நாடு முழுக்க இருந்து அவர்கள் ஆட்களை திரட்டினார். இன்றைய பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாயகர் வந்துட்டாரு, எச் ராஜா வந்துட்டாரு. எல்லாரும் அங்கே கோவிலுக்குள் மலைக்குள் ஏற புறப்பட்ட போது அப்போ அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். ஆனா அதே நேரத்தில் 2ஆவது நாள் பாத்தீங்கன்னா பௌர்ணமி. முதல் நாள் கார்த்திகை, 2ஆவது நாள் பௌர்ணமி. பௌர்ணமிக்கு திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் போவாங்க. அப்போ உங்கள் கோரிக்கை மீது நியாயம் இருக்குமே, ஆனால் அந்த கிரிவலத்துல போற பக்தர்கள் உங்கள் பின்னால் திரண்டு இருக்க வேண்டும்.
ஒட்டுமொத்தமா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளும் போது அரசு என்ன செய்யும், காவல்துறை என்ன செய்யும்? அப்ப அங்க போன மக்களுக்கு தெரியுது இது இவன் பிரச்சனை. நம்ம வந்து வருஷ காலகாலமா வர்றோம், சாமி கும்பிடுறோம், பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப அதுதான் முருக பக்தர்கள். அவர்கள் தான் முருக பக்தர்களே தவிர நீங்க கிடையாது. அப்போ அந்த முருக பக்தர்கள், கோடிக்கணக்கான முருக பக்தர்களை நீ எப்படி ரெப்ரசன்ட் பண்ற? இது ஒரு அமைப்பா? இல்ல இந்த அமைப்புனா நீங்க ஒரு ஆளுக்கு கொடுக்கலாம், அதிகாரத்தை கொடுத்து இந்த அமைப்பின் சார்பாக இவர் இந்த வழக்கை தொடரலாம்னு சொல்லலாம். அப்போ எத்தனையோ இந்து அமைப்புகள் இருக்கிறது. அப்ப எந்த அமைப்பை எப்படி நீ வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ற? அதுக்கு அனைத்து மக்களுக்குமான பிரதிநிதி தான் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? அப்போ இதெல்லாம் தான் நம்ம கேட்கிறோம். இதைதான் என்ஆர் இளங்கோ தன்னுடைய வாதத்திலையும் கேட்டார். அப்போ நாளைக்கு தனிநபரை நீங்கள் மேலே அனுமதித்தா நாளைக்கு ஒவ்வொருத்தரும் நாங்க போவோம். அவர் ராமரவிக்குமார் அனுமதிச்சீங்களா, எங்களே அனுமதிக்க நாளைக்கு 4 பேர் போவாங்க. அப்போ இப்படி போவது வந்து சிக்கலை ஏற்படுத்தும். அப்ப அதனால வந்து இதுக்கு வந்து ஒரு போதுமான கால அவகாசம் அளிக்கப்பட்டால்தான் இதிலே அரசு வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு அவர் தன்னுடைய வாதத்தை வந்து என்ஆர் இளங்கோ வைத்தார். அப்போ அனைத்து வாதங்களையும் கேட்ட பிறகு அந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, தனி நீதிபதியினுடைய உத்தரவு தொடர்பாக ஒரு வழக்கு மேல்முறையீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா, அந்த மேல்முறையீட்டு வழக்கில் தான் அந்த தனி நீதிபதிகள் அமர்வுல தான் அந்த வழக்கே விசாரிக்கப்பட முடியுமே தவிர தனி நீதிபதி போய் விசாரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு இனிமேல் வந்து ஹி ஹேஸ் நோ மோர் ரைட்ஸ். அந்த வழக்கை வந்து அவர் நடத்துவதற்கு அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்ப நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் கூட தனி நீதிபதி விசாரிக்க வேண்டுமா தொடர்ந்து, இல்ல இந்த அமர்வே அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையை விசாரித்துக் கொள்ளுமா அப்படிங்கிறத நாங்க வந்து இன்னும் வந்து இதுல வழக்கை வந்து விசாரிச்சு முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல வந்து அதுவரை ஜி.ஆர். சாமிநாதன் இது தொடர்பான எந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது, அவர் விசாரணை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அவர் பிறப்பித்த அத்தனை உத்தரவுகளுக்கும் தடை பிறப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்த கட்டமாக இந்த வழக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள்ளாக வந்து தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் இதுவரை நீங்கள் என்னெல்லாம் நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற உங்க சைட வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு வந்து ஒரு அறிக்கையை ஜூன் 4ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு வந்து இதோட அடுத்த கட்ட விசாரணை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு அந்த பிறப்பிக்கப்பட்ட அந்த தடை என்பது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஜி.ஆர். சாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுகளுக்கும், அதே போல அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஜி.ஆர். சாமிநாதன் இனிமேல் தொடர்ந்து விசாரிப்பதற்கும் இந்த தடை விதிக்கப்படும். யார் விசாரிக்கலாம் அப்படிங்கிறத நாங்க கன்சிடர் பண்றோம், மீண்டும் வந்து நாங்க விவாதத்துக்கு எடுத்து அது வந்து முடிவு பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் 4ஆம் தேதி அடுத்த விசாரணை வரும்போது இந்த உத்தரவானது ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் விசாரிக்கிறதுக்கு தடை விதித்த உத்தரவானது திரும்ப பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கை வந்து தொடர்ந்து விசாரிப்பதற்கு அனுமதி அளிப்பார்கள் என்றால் அவர்கள் இப்போ ஒரு தடை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த தடையே எப்படின்னா ஜி.ஆர். சாமிநாதன் இதை தொடர்ந்து விசாரிக்க கூடாதுன்றதுதான் தடை. அப்போ முழுமையாக தமிழ்நாடு அரசினுடைய மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே கேட்கிறாங்க. கேட்ட பிறகு வந்து இந்த வழக்கை வந்து தொடர்ந்து 2 நீதிபதிகள் அமர்வு தான் விசாரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் வேறு புதிய நீதிபதிக்கு வந்து அது வழக்கு கொடுக்கப்படலாமே தவிர மீண்டும் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு இந்த வழக்கு கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எதற்காக அப்படின்னா அடிப்படையாக அவர் மீதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா அவரு ஒரு இந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார், மாதிரி தீபத்தூர்ல போய் தீபம் ஏத்துறாரு. இதுவே அவர் வந்து ஒரு ஒன் சைடட் பர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. அப்போ இப்படி இருக்கிற சூழலில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அடிப்படையில தான் அவர் விசாரிக்க வேண்டாம்னு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அப்படிங்கும் போது மறுபடியும் அவரே விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவுதான். ஒருவேளை இப்ப இந்த உத்தரவு 2 நீதிபதி அமர்வுடைய இந்த உத்தரவை எதிர்த்து மனுதாரர் ராமரவிக்குமார் தரப்பு மீண்டும் ஒருவேளை உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்துல வேணா இதை உடைப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா உச்சநீதிமன்றத்துல வந்து என்ன நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற நீதியரசர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எப்படிப்பட்ட நீதியரசருக்கு இந்த வழக்கு போகும் அதை பொறுத்து தான் அந்த ஆர்டர் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு ஃபேவரா வருமா, இல்ல இதே ஆர்டர் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் முடிவு செய்யப்படலாமே தவிர இங்கேயே வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இந்த தடை விலக்கிக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. இதுல உச்சநீதிமன்றத்துல வந்து தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு தோழர்? இப்போ பிப்ரவரி மாசம் கடைசியா விசாரணைக்கு வந்ததுன்னு சொல்றீங்க. அது வந்து என்ன சொல்லி வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க, இல்ல என்ன சொல்லி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க? இல்ல அதுதான் அடுத்த கட்ட விசாரணை அப்படிங்கிறது போகல. ஏன்னா அது டிசம்பர்ல உடனடியாக அவர்கள் அதை இது பண்ணாங்க. பட் பொதுவாக உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்குகள் வந்து தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
அதனால அடுத்தடுத்த கட்ட விசாரணை எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதுதான் இருக்கு. இன்னொன்று வந்து அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ உடனடியாக இதுல வந்து தீபம் ஏற்றுவது அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் ரூல்ட் அவுட். ஏன்னா ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து எப்போ வேணாலும் ஏத்தலாங்கிற மாதிரி கொண்டு வர நினைச்சார். அதாவது அவருடைய இதனுடைய பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க. 2026 தேர்தலுக்கு முன்பாக எப்படியாவது தீபம் ஏத்திடணும். அதன் காரணமாக ஏதாவது ஒரு எதிர்விளைவு ஏற்பட்டால் அது வந்து திமுக அரசுக்கு எதிராக திரும்பணும், ஒரு பொது அமைதிக்கு இங்க பங்கம் வந்துடணும் அப்படிங்கிற அவங்க நினைச்சது. இல்லை என்றால் திமுக தீபம் ஏத்த விடாம தடுத்துருச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து வாக்காளர் மத்தியில் முன்வைக்கணும். இது அவங்களுடைய திட்டம். ஏன் அப்படின்னா 2025 கார்த்திகையில இவ்வளவு அவசரப்பட்டு இவ்வளவு வழக்கு தொடர்றவங்க ஏன் 24ல பண்ணல, 23ல பண்ணல? அப்போ அவங்களுடைய நோக்கம் என்பது தேர்தல் காலம். தேர்தல் காலத்துல இது ஒரு சிக்கல் ஆக்கணும்னா இதன் மூலமாக நாம் வந்து இந்த பகுதியில் வளர்ந்து விடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டம். அப்போ இப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை. உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வு என்ன சொல்லிடுச்சுன்னா, தீர்ப்பு வந்து கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை அன்று தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது தான். அப்போ அதை மற்ற நாள்ல செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கோணத்தில் இதை அணுகும் என்றால், அடுத்த நவம்பர் டிசம்பர்ல தான் இதுக்கு வேலை. அதாவது 2026 கார்த்திகை மாதம் வரும்பொழுதுதான் இந்த தீப பிரச்சனைங்கிறது அடுத்த நம்ம அதுக்குள்ள முடிவெடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பதனால இந்த வழக்கு வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ப்ரிடிக்ஷன் தான். அதனால ஒருவேளை இப்போ இந்த கோடை அமர்வு வந்துடும், விடுமுறை வந்துடும். விடுமுறைக்கெல்லாம் பிறகு ஒரு ஜூன் ஜூலைக்கு மேல இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து ஒரு முழு வீச்சில் விசாரித்து ஒரு நவம்பருக்குள்ள வந்து அதுக்கான தீர்ப்புகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதே போன்று இந்துக்களை வந்து மலை மேல வழிபடுறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கே ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் வந்து இது அரசியல் மேடையாக திரும்பவும் மாத்தாதீங்க, எங்களுக்கு டைம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி, உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை விதிக்கிறேன், ஏன்னா இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னா அபராதத்தை விதிக்கணும்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்துட்டு வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதை ஏற்று 10 லட்சம் ரூபாய் அபராதத்தை வச்சாங்க. இல்லைங்க கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி வாதம் வைக்கவும், நீங்க 50,000 கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அபராதத்தை விதிச்சிருக்கிறாங்க. இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஒரு நியாயமான ஒரு கருத்தை, ஒரு பரவலான கருத்தை வந்து நீதிமன்றங்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக அடுத்தடுத்த 2 நாட்களில் வந்த இந்த 2 நீதிபதிகள் அமர்வினுடைய இந்த 2 உத்தரவுகளுமே வந்து பாத்தீங்கன்னா, மதுரையினுடைய அமைதியை விரும்புகிற, மதுரையின் மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாகத்தான் இந்த 2 உத்தரவுகளுமே அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இந்த கே ரமேஷ் தொடர்ந்த வழக்கு வந்து நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு வந்து ஒரு கே ரமேஷ் வந்து எப்படின்னா, ஹிந்து தர்ம பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக அந்த அமைப்பை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர் அந்த வழக்கை தொடர்ந்துட்டு இந்த நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய வழக்குல வந்து இப்படி 5 பேர் மலைக்கு மேல போனோம், அப்ப அது போல வந்து எங்களை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க என்ன முன்னுதாரணத்தை காட்டினாங்கன்னா, இப்ப நடந்து முடிந்த ரமலான் பண்டிகையில வந்து இஸ்லாமியர்கள் மேல போனாங்க, அப்ப எங்களுக்கும் அந்த உரிமை தரப்படணும் அப்படின்னாங்க. இது உயர் நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்விலேயே உறுதிப்படுத்தப்பட்டது. இப்ப பக்ரீத், ரம்ஜான் போன்ற இஸ்லாமிய பண்டிகைகளின் போது இஸ்லாமியர்கள் மேலே போய் அந்த தர்காவை வழிபாடு நடத்தலாம் அப்படிங்கிறது வந்து அந்த உரிமை அவர்களுக்கு அந்த தீர்ப்பில் அளிக்கப்பட்டது. அப்ப அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க மேல போனாங்க. ஆனா இங்க 5 பேர் போன தீர்ப்புக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த நேரத்தில் அது தேர்தல் நேரம், அப்ப ஏதாவது செஞ்சு நாங்க 5 பேர் அங்கே போகணும் என்று சொல்லி அதன் மூலமாக மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த கே ரமேஷ் இந்த வழக்கை தொடர்ந்து. அப்போ அதை பார்த்த உடனே நீதிபதிகள் ஒரே ஒரு விஷயத்துக்காக எத்தனை வழக்கு போடுவீங்க? ஏன்னா இப்ப இதே வழக்குல மேல்முறையீடு வருது, நீதியரசருடைய உத்தரவை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க, திருப்பி இதை ஒரு தனி வழக்கா வேற கொண்டு வர்றீங்க. அப்ப எத்தனை வழக்குகள், நீதிமன்றத்துக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தை மட்டுமே நாங்கள் விசாரித்து கொண்டிருக்க முடியுமா அப்படின்பது போன்ற கருத்துக்களை எல்லாம் அந்த 2 நீதிபதிகளும் தெரிவிச்சிருக்காங்க. அப்ப தெரிவித்து விட்டு இவர் இது போன்ற கே ரமேஷ் அவர்கள் இது போல இன்னும் நிறைய ஒரு விளம்பரத்திற்காக இன்னும் பல வழக்குகள் இதே மாதிரி மனுக்களை எல்லாம் அடிக்கடி தாக்கல் செய்யக்கூடியவர். அப்போ அவருக்கு வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கிற விதமாக, அவரை தண்டிக்கும் விதமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ உடனே இந்த வழக்கு வேணா நாங்க விசாரணைக்கு எடுத்துக்கிறோம், 10 லட்சம் ரூபாய் நீங்க உடனடியாக கோவில் நிதிக்கு கட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. திருப்பரங்குன்றம் கோவில் அக்கௌண்ட்டுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க, உங்க டெபாசிட் ரிசிப்டை வந்து இந்த கோர்ட்ல கொடுங்க, நாங்க இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உடனடியா அவர் வந்து மறுத்துட்டு இல்லைங்க அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே, அப்போ அது இப்போ என்ன செய்யலாம்னு கேட்கும் பொழுது
அரசு வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இது போன்ற வழக்குகள் வரும்பொழுது இந்த வழக்குகளுக்கு பதிலளிக்கணும். அரசு வழக்கறிஞர்கள் பதிலளிக்கணும். அப்ப அவர்களுடைய நேரம், நீதிபதிகளுடைய நேரம், அப்ப ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தினுடைய நேரம் வந்து வீணடிக்கப்படுது. அப்ப இவங்களுக்கு ஒரு தக்க தண்டனை அவங்களுடைய கொடுத்தாதான் சம்பளம் இந்த மாதிரி வழக்கு தொடர்பவர்கள் வந்து தங்களை திருத்திக் கொள்வார்கள் அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது, அப்போ இவர் என்ன சொல்றாரு, அப்ப அபராதம் கண்டிப்பா விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி செய்வதோடு 5,00,000 அபராதம் விதிக்கிறார் நீதிபதி. அப்ப 5,00,000 அபராதத்தை இரு நீதிபதிகள் அமர்வு விதித்த உடனே ரமேஷ் வந்து மறுபடியும் மன்னிப்பு கேட்கிறார். அவ்வளவு எல்லாம் பணம் என்கிட்ட இல்ல, நான் தெரியாம வழக்கு தொடர்ந்துட்டேன், இனிமேல் தொடர மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போ அவர் மீண்டும் மன்னிப்பு கோரிய பிறகு வந்து இறுதியாக என்ன சொல்றாங்கன்னா, 50,000 ரூபாய் வந்து அபராதம் கண்டிப்பா விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அந்த 50,000 கட்ட முடியாதுன்னு அவரு மன்னிப்பு கேட்கும் பொழுது, அப்ப உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனடியாக ஒரு உறுதிமொழி பத்திரத்தை அவர் தாக்கல் செய்யணும். இது போன்ற வழக்குகளை நான் இனிமேல் தொடரவே மாட்டேன். பொதுநல வழக்கு என்கிற பெயரில் நான் வந்து இப்படி வழக்குகள் எல்லாம் இனிமேல் நான் சர்ச்சைக்குரிய வழக்கெல்லாம் நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு உறுதிமொழி பத்திரத்தை நீதிமன்றத்தில் உடனடியா தாக்கல் செய்யணும். அந்த உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இந்த 50,000 வந்து ஏதாவது வைவர் பண்ணலாமா இல்லையா, இல்ல அந்த 50,000 அபராதம் என்பது நீடிக்குமா என்ற முடிவை உங்களுடைய உறுதிமொழி பத்திரம் அளித்த பிறகு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இது வந்து தொடர்ச்சியாக நீதிமன்றத்தின் மூலம் மதுரையினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்து விடலாம், இல்ல மதுரையினுடைய பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்து விடலாம் என்று நினைப்பவர்களுக்கு இப்போது 2 நாட்களில் வந்திருக்கக்கூடிய இந்த 2 உத்தரவுகளுமே பாத்தீங்கன்னா ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு தான் சொல்லணும். இறுதியாக தோழர், இப்போ வந்து அரசியல் மேடையாக மாற்ற வேண்டாம்னு சொல்லி நீதிபதிகள் சொல்றாங்க. ஆனா இந்த விவகாரத்தை ஒட்டி ராமச்சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து தீ குளிச்சிருந்தாரு. அதை குறிப்பிட்டு மோடி அவர்களும் மதுரையில வந்து பேசியிருந்தாரு. அவர் நான் இப்ப நினைச்சு பாக்குறேன் அப்படிங்கிற வகையில. அப்படி இருக்கும்போது இப்போ திமுக அரசு வந்து தொடர்ந்து மேல்முறையீட்டு விஷயங்களா பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த விவகாரத்துல. அவங்கதான் அரசியலா மாத்துறாங்கன்னு சொல்லி பிஜேபி மீண்டும் இதுல கையில் எடுத்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தேர்தல் சமயம் நெருங்கிட்டு இருக்கு. பிரச்சாரத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பாக அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஏன்னா அதை வந்து நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம், இதை வந்து ஒரு எலக்டோரல் இஷ்யூவா திமுக என்னைக்குமே எடுக்கல. ஆனா அவர்கள் வந்து எப்போதுமே பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை கிளப்பி அதை மையப்படுத்தித்தான் அரசியல் செய்வார்கள் பாஜக. நீங்க ஒட்டுமொத்தமா பாஜகவினுடைய வளர்ச்சியை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கன்னியாகுமரி பகுதியில பாஜகவிற்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் என்னன்னா 80களில் நடந்த மண்டைக்காடு கலவரம். அதே போல வந்து கொங்கு பகுதிகளில் பாஜகவிற்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் வந்து 98ல அத்வானி அவர்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது நடந்த குண்டிவெடிப்பு சம்பவம். அப்போ இதையெல்லாம் வைத்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை மையமாக வைத்து அந்த பகுதியை வந்து தங்களை வளர்த்துக் கொள்வது அப்படிங்கிறது பாஜகவினுடைய திட்டம். அப்ப அதே ஒரு சிக்கல்ல தான் மீண்டும் மீண்டும் வந்து அவங்க பாக்குறாங்க, இங்க ராமர் அரசியல்லாம் எடுபடாது, அப்போ தமிழ்நாட்டிற்கு வந்து முருகனை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தான் போன சட்டமன்ற தேர்தலையே பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிக்கலை உண்டு பண்ணாங்க. வேல் யாத்திரை எல்லாம் போனாங்க. எல் முருகன் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு முழுக்க வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி வேல் யாத்திரை எல்லாம் போனாங்க. ஒன்னும் அவங்க போய் அவங்களால ஒன்றும் செய்ய முடியும். அப்போ இப்போ வந்து மீண்டும் இந்த சட்டசபை தேர்தல் நேரத்துல திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தை கையில் எடுக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் வந்து தீக்குளித்தார். அந்த மதுரைக்கு வந்து பல முறை வந்திருக்கிறார் மோடி அவர்கள். குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த காலத்திலேயே மதுரைக்கு வந்திருக்கிறார். அப்போதிருந்து வந்து கொண்டிருக்கிற மோடி இதுவரைக்கும் எப்போதுமே திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனதில்லை. ஆனா இந்த முறை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த மோடி வந்து முதல் முறையாக கோயிலுக்கு போறார். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறார். அந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்தினரை வரவழைத்து அவர்களை பார்க்கிறார். இப்ப இது எல்லாமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது எப்படியாவது இதை வந்து ஒரு அரசியலுக்கு பயன்படுத்தி விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதற்காகவே அவங்க திருப்பரங்குன்றம் தொகுதியவே கேட்டு பார்த்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவிற்கு அந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு. ஆனா அதிமுகவுக்கு சிட்டிங் எம்எல்ஏ இருந்த காரணத்தினால் அவங்க அதை ஒதுக்கல. இப்போது அதிமுகவினுடைய ஏற்கனவே இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்டியிருக்கிறார். அவருமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பரப்புரையில வந்து இந்த கருத்துக்கு ஆதரவாகத்தான் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் மீண்டும் ஜெயித்து வருவோம், எங்களுடைய ஆட்சி வந்து விட்டால் தீபத்தை ஏற்றுவோம் என்றெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா திமுகவை பொறுத்தளவு எந்த இடத்துலையுமே அவங்க வந்து இதை அவங்க அரசியல் பிரச்சனையாக மாற்றல. திமுக வந்து அடுத்தடுத்த உத்தரவுகளுக்கு கோரி நீதிமன்றத்துக்கு போறாங்களே தவிர எந்த இடத்துலயும் அதை வந்து மக்கள் பிரச்சனையாவோ இல்லை இதாவோ அவங்க மக்கள் மன்றத்துல அதை வந்து கொண்டு வரல. அதை பற்றி பெரிதாக அவர்கள் விவாதிக்கவில்லை. இதற்காக அவர்கள் நீதிமன்றத்துக்கு போகிறார்களா? மீண்டும் மீண்டும் சட்டம் ஒழுங்கு பொது அமைதி அதைத்தான் இங்கே அவர்கள் காரணமாக சொல்கிறார்களே தவிர எந்த இடத்திலும் ஒரு மதத்துக்கு எதிரானவர்களாக திராவிட முன்னேற்ற கழகத்தவர் வந்து
இல்ல இதை வந்து ஒரு மத பிரச்சனையாகவோ இல்ல அது ஒரு அரசியல் பிரச்சனையாகவோ திமுக பார்க்கல, மதுரை மக்கள் பார்க்கல. அதான் நான் உங்களுக்கு அப்பயே சொன்னேன். ஏன்னா காலங்காலமாக கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்க பக்தர்களே இதை ஒரு பெரிதா எடுத்துக்கல. ஏன்னா அப்படி எடுப்பவர்களாக இருந்தா அந்த வந்துகிட்டு இருக்க பக்தர்கள் எல்லாம் போவாங்களே கோயிலுக்கு. அன்னைக்கு அவங்க ஒரு 10 பேர் 20 பேர் வந்து மலை மேல் ஏற போறோம்னு முயற்சி எடுக்கும் பொழுது காவல்துறை அவர்களை தடுத்து நிற்பாட்டும் போது கோயிலுக்குள்ள எப்பயும் போய்கிட்டு இருக்க பக்தர்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. மலையை சுற்றி அன்றைக்கு பௌர்ணமி பூஜைக்கு கிரிவலம் போனவங்க எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையும் அதை வந்து அவங்க இப்ப கோயிலுக்கு போறவங்களுக்கு ஏதோ தொல்லையோ இல்ல ஏதோ அரசு வந்து செய்யல. அப்போ மேல போனா பிரச்சனைகள் வரும். அந்த பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற செயலை ஒரு அரசாக இருந்து தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு இருக்கிறது. நாளைக்கு இது நடந்த பிறகு அதன் விளைவாக ஒரு கலவரம் வருதுன்னு வைங்க. அப்போ இதே வாயெல்லாம் என்ன சொல்லும்? திமுக வந்து அனுமதிச்சிருச்சு. அன்னைக்கே வந்து திமுக அரசு வந்து இதை தடுத்து நிறுத்தியிருந்தா இந்த கலவரத்தை நிறுத்தி இருக்கலாம். ஆரம்பத்துல வந்து திமுக வந்து அதை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் இன்னைக்கு வந்து இது வந்து பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அதையே மாத்தி போடுவாங்க. ஆக அப்ப அதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்கிறது. அதனால திமுகவை பொறுத்தளவில் அது ஒரு அரசியல் பிரச்சனையை அவங்க ஆக்கல. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.